62வது ஸ்லோகம். த்யாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே. இந்த ஸ்லோகங்களில் ஷமக என்கின்ற சாதனையானது பேசப்படுகின்றது. ஷமக என்றால் மனக்கட்டுப்பாடு அல்லது மன அமைதி. இதற்கு முன் தமக என்ற சாதனையானது பேசப்பட்டது. தமக என்பது இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. இங்கு பகவான் குறிப்பாக தமக ஷமக என்கின்ற இரண்டு சாதனையை பேசி வருகின்றார். இந்த இரண்டு சாதனைகள் பத்தியமாக பகவான் பேசுகின்றார். பத்தியம் என்றால் எதற்காக இந்த இரண்டு சாதனைகள் பத்தியமாக இருக்கின்றது என்றால், ஞானத்தை ஞான நிஷ்டையாக்க வேண்டுமென்றால் நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்ய வேண்டும். நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்வதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய மனம். அந்த மனம் அமைதியாக இருந்தால்தான் நிதித்தியாசனம் செய்ய முடியும். ஆகவே மனதை அமைதிப்படுத்துவதற்காக ஷமக தமக என்ற சாதனையை கையாள வேண்டும். இந்த படியை நாம் மறக்கக்கூடாது. ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு நிதித்தியாசனம் சாதனம். அந்த நிதித்தியாசனத்தை செய்வது மனம். அந்த மனம் நிதித்தியாசனம் செய்ய வேண்டுமென்றால் அமைதியாக இருக்க வேண்டும். மனதினுடைய அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமக ஷமக என்ற சாதனை தேவை. இதில் எப்படி தமக என்ற சாதனையில் மனதை பாதுகாக்க வேண்டும் என்று சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். இனி ஷமக என்ற சாதனையில் மனதை பாதுகாத்தல், இதையும் சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். மனமானது இருக்கின்ற நிகழ்காலத்தில் இல்லாமல் சில சமயங்களில் இறந்த காலத்தை குறித்த விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கும். சில சமயங்களில் வரப்போகின்ற எதிர்காலத்தை பற்றிய திட்டத்தில் இருக்கும். அப்படி மனமானது இந்திரிய விஷயங்களை அப்பொழுது பார்க்காத போதிலும் கூட தன்னளவில் சங்கல்பத்தினால் மனமானது அமைதியை இழக்கலாம். அவ்விதம் நாம் மனதை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை எப்படி பார்த்து கொள்வது என்றால், நாம் தியானத்தில் அல்லது ஜபத்தில் அமர்ந்தவுடன் முதலில் ஒரு சங்கல்பத்தை செய்ய வேண்டும். என்ன சங்கல்பம்? நான் கடந்த கால நினைவுகளை நினைக்க மாட்டேன், எதிர்கால விஷயங்களை திட்டம் செய்ய மாட்டேன் என்கின்ற சங்கல்பத்தை நாம் உருவாக்க வேண்டும். மனம் எண்ணங்களினால் சிதறடைகிறது. வேறு விதமான எண்ணங்களினுடைய துணை கொண்டுதான் மனதை அமைதிப்படுத்த முடியும். மனதை அமைதிப்படுத்த நமக்கு மனதை தவிர வேறு கருவி கிடையாது. ஆகவே சிதறடைகின்ற எண்ணங்களை மனதில் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களை வேறு சில எண்ணங்களினால் தான் அமைதிப்படுத்த வேண்டும். அந்த எண்ணங்கள் நாம் விரும்பி சுயமாக சிந்தித்து எடுக்கின்ற எண்ணங்கள். அதைத்தான் நிச்சயம், சங்கல்பம் என்றெல்லாம் சொல்வார்கள். அவ்விதம் நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை தவிர
கடந்ததோ வரப்போவதோ நினைப்பதில்லை என்ற சங்கல்பத்தில் நாம் அதை ஓரளவு அடக்கலாம். இது குறித்த அதிக விசாரத்தை பிறகு பார்க்கலாம். 6வது அத்தியாயத்தில் எல்லாம் மனதை பற்றி மீண்டும் அதிகமாக விசாரம் செய்யலாம். இப்பொழுது தமக என்கின்ற சாதனை என்னவென்றால், தேவையற்ற பொருள்களை பார்க்காமல் இருத்தல், தேவையற்ற விஷயங்களை கேட்காமல் இருத்தல் என்று பார்த்தோம். காரணம் என்ன? நம்முடைய மனதானது பல முறை தேவையற்ற விஷயங்களை பார்ப்பதனால் கேட்பதனால் சிதறடைகிறது. ஆகவே மனதை அமைதியாக வைக்க வேண்டும் என்றால் இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் நம்முடைய விவகாரத்தில், அன்றாட வாழ்க்கையில், வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் இந்திரியத்தை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அல்லது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு தேவையற்ற விஷயங்களும் நம்முடைய மனதில் விழுகத்தான் விழுகும். நாம் எது தேவையோ அதைத்தான் பார்க்கின்றோம். இருந்தாலும் நம்முடைய சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம், எங்கேயோ ஒருவர் சினிமா பாட்டு போடுறாருன்னு வச்சுக்குவோமே, நம்ம அதை கேட்கணுங்கிற ஆசை இல்லை, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அந்த சொற்கள் காதில் விழுகின்றன. வீட்டில் உங்களுடைய அறையில் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள், மற்ற யாரோ கெஸ்ட் வர்றாங்க, அவங்க மற்றவர்களிடம் தேவையற்றதை பேசுகிறார்கள், அது நம்முடைய காதில் விழுகின்றது. இவ்விதம் பல சமயங்களில் நம்முடைய சூழ்நிலை நாம் விரும்பாத சில விஷயங்கள் இந்திரியங்கள் வழியாக மனதிற்குள் போகும். அந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது பகவான் பேசுகின்றார். அந்த நிலையில் என்ன ஆகிவிடும் என்றால், நாம் விரும்பியோ விரும்பாமலோ சென்ற விஷயங்களை நம்முடைய மோகத்தில் அல்லது பலகீனத்தின் காரணமாக அந்த விஷயம் நம்முடைய அனுபவத்தில் இல்லாத பொழுதும் அதை பற்றியே சங்கல்பம் மனதில் செய்யப்படுகின்றது. இதை இங்கு பகவான் விஷய தியானம் என்று சொல்கின்றார். அந்த விஷயம் காதுல விழுந்தாச்சு அல்லது மனதிற்கு எப்படியோ சென்று விட்டது, அதற்கு பிறகு அந்த விஷயம் இல்லை, ஆனால் அந்த விஷயத்தை பற்றிய தியானமானது மனதில் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்டால் என்ன விளைவு ஆகும் என்று 62, 63 இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். அதாவது தேவையற்ற விஷயங்களை, உலகத்தில் உள்ள பொருள்களை நாம் மனதில் நினைத்து கொண்டே வந்தால், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சங்கல்பத்தினால் அவைகளை நினைத்து கொண்டே வந்தால் எப்படிப்பட்ட இடையூறு அல்லது எப்படிப்பட்ட நிலை வந்து அமையும் என்று பகவான் படிப்படியாக கூறுகின்றார். இப்ப இந்த 2 ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? மனக்கட்டுப்பாடு இல்லாததனுடைய விளைவு இங்கு பேசப்படுகிறது. மனோ நிகிரக ஹீனஸ்ய, மனோ நிகிரகம் இல்லாதவனுக்கு என்ன அனர்த்தம் வரும், என்ன கஷ்டம் வரும், என்ன நாசம் வரும், என்ன நஷ்டம் வரும் என்பது இந்த 2 ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். தியாயதோ விஷயான் பும்சக. தியாயதக என்றால் தியானம் செய்து கொண்டு இருப்பவன். இந்த இடத்துல எதை தியானம் செய்கின்றான்? விஷயான், பொருள்களை தியானம் செய்து கொண்டு இருக்கின்றான். பொருள்கள்னு சொன்னா விதவிதமான மனிதர்களை பற்றியோ பதார்த்தங்களை பற்றியோ அவன் மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு இருக்கின்றான். ஒரு பொருளை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கின்றான். இங்கு ஈஸ்வரனை பற்றியோ பகவானை பற்றியோ தியானம் அல்ல, விஷய தியானம். உலகத்தில் உள்ள பொருள்களை மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற
பும்சக மனிதனுக்கு, தியாயதக பும்சக, தியாயதக என்றால் நினைத்து கொண்டு இருப்பவன், தொடர்ந்து ஒரு பொருளை நினைத்து கொண்டு இருப்பவனுக்கு, விஷயங்களை நினைத்து கொண்டு இருப்பவனுக்கு என்ன ஏற்படுகிறது? சங்கக தேஷு உபஜாயதே, அந்த பொருளின் மீது பற்றானது, சங்கமானது தோன்றுகிறது. உபஜாயதே என்றால் தோன்றுகிறது. தேஷு என்றால் எதை அவன் நினைத்து வருகின்றானோ அந்த பொருளில் சங்கம் தோன்றுகிறது. சங்கம் என்றால் அட்டாச்மெண்ட், பற்றானது தோன்றுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் விதவிதமான பொருள்களை பார்க்கின்றோம், மனிதர்களை பார்க்கின்றோம். இந்த இடத்துல பொருள் அப்படின்னா கடையில் இருக்கிற பொருள் மட்டுமல்ல, மனிதர்கள் உட்பட விதவிதமான மனிதர்களை பார்க்கிறோம், விதவிதமான உறவுகள் வருகின்றன, விதவிதமான பொருள்களை கையாளுகின்றோம். அதை பார்த்தவுடன் யாருக்குமே ஆசை அல்லது பற்று அந்த பொருளின் மீது வராது. ஒரு முறை ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் நம்மளைய பந்தப்படுத்தாது, அதன் மீது நமக்கு ஒரு பற்றோ அட்டாச்மெண்ட்டோ வராது. பிறகு எப்படி வரும்னா, ஒரு முறை கண்ணில் பார்த்து பிறகு மனக்கண் முன்னால் அந்த பொருளை பல முறை பார்த்தால்தான் அந்த பொருளின் மீது ஆசை வரும். கண்ணில் ஒரு முறை பார்த்துறோம், காதில் ஒரு முறை கேட்டுறோம், அப்போ அந்த பொருள் மீது ஒன்றும் வராது, நியூட்ரல், சமமாக இருக்கும். பிறகு எத்தனையோ பொருளை பார்த்திருப்போம், அதில் ஒரு பொருளை எடுத்து என்ன செய்கின்றோம்? மனதில் ஆவருத்தி செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். அதே எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பொருளோடு நமக்கு எப்பொழுது பற்று வருகிறது என்றால், ஒரு பொருளுக்கும் நமக்கும் எது முடிச்சு போடுகின்றது, பற்று எதை தோற்றுவிக்கிறது என்றால் நம்முடைய சங்கல்பங்கள், அதையே நினைத்து கொண்டிருப்பது. அதுதான் இங்கு பகவான் தியாயதக பும்சக என்று சொல்கிறார். தியாயதக என்றால் ஒரு பொருளையே நினைத்து கொண்டு இருப்பவனுக்கு அந்த பொருளின் மீது என்ன ஏற்படுகிறது? சங்கக உபஜாயதே. இந்த இடத்தில் சங்கக என்றால் பிரீத்திகி அப்படின்னு சங்கராச்சாரியார் அழகான வார்த்தையை சொல்றார். பிரீத்திகி என்றால் அந்த பொருளை நினைக்கும் பொழுது, அந்த பொருளை அணுகும் பொழுது அது ஒரு சுகஹேது, அது சுகத்திற்கு காரணம் என்று அதில் ஒரு குளோ, இதை சோபனா அத்தியாசக என்று சொல்வார்கள். அதில் ஒரு ஷைனிங் அல்லது ஒரு அட்ராக்டிவ்னஸ், அது நம்மளைய கவர்ச்சியானது அந்த பொருளில் உற்பத்தி ஆகின்றது. எத்தனையோ பொருளை பார்க்கிறோம், பார்த்தவுடன் எந்த பொருளுமே நம்மை ஈர்ப்பதில்லை, ஒரு பிரீத்தி, சுகம் அதில் தோன்றுவதில்லை. எந்த பொருளை குறித்து மனம் அதிக நேரம் சிந்தித்து விட்டதோ அந்த பொருளில் ஒரு சங்கம் தோன்றுகிறது. இந்த இடத்துல சங்கம்னா ஆசக்திகி, பிரீத்திகி, ஃபாண்ட், அந்த ஒரு சுக ஹேது, அதை நினைக்கும் பொழுதே ஒரு சுகம் வருவது போல் ஒரு உணர்வு அந்த பொருளில், அந்த மனிதர்களிடம் ஏற்படுகிறது. இது ஸ்டேஜ். இங்கே பகவான் மனதில் வர்ற படிகளை படிப்படியாக சொல்கிறார். முதல்ல என்ன நடந்துருது? இந்திரியத்தின் விஷயம் மனதுக்குள்ள பொருள் போயாச்சு. மனக்கட்டுப்பாடுங்கிற சாதனை இருந்திருந்தா அவன் என்ன செய்திருப்பான்? அந்த விஷயத்தை பேசாமல் விட்டிருப்பான். மனக்கட்டுப்பாடு இல்லை, சமகங்கிற சாதனை இல்லை என்றால் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை அவன் ஆவருத்தி செய்கின்றான், திரும்ப திரும்ப நினைக்கின்றான். அதனுடைய விளைவு அந்த பொருளில் சங்கமானது தோன்றி விடுகிறது. இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது? உள்ள போன பொருளை அவன் தியானிக்கின்றான்,
அதனுடைய விளைவு சங்கக உபஜாயதே. சங்ககங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? பிரீதிகி, அந்த பொருளை நினைக்கும் பொழுதே ஒரு சுகம் அது தோன்றுகிறது. இனி தேர்ட் ஸ்டேஜ் என்ன? அந்த சங்கத்திலிருந்து அடுத்த பரிணாமம், அடுத்தது என்ன ஆகும்? இரண்டாவது வரியில் சங்காத் சஞ்சாயதே காமக, சங்கத்திலிருந்து சஞ்சாயதே தோன்றுகிறது காமக. காமக என்றால் ஆசை, டிசையர். ஆசையானது தோன்றுகிறது. ஆசைன்னு என்ன அர்த்தம்? அந்த பொருளை நான் அடைய வேண்டும் என்கின்ற நிச்சயமான புத்தி, அதுதான் ஆசை. அதை நான் அனுபவிக்க வேண்டும், அதை நான் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், அது ஆசை என்று சொல்லப்படுகிறது. காமக, ஆசையானது தோன்றுகிறது. நம்ம பார்க்குற பொருள்ல எல்லாம் ஆசை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவோ நம்மளுடைய மனதுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எத்தனையோ பொருளை பார்க்கிறோம், ஆனால் எந்த பொருள்லையும் ஆசை வர்றதில்லை. எந்த பொருள் மீது நமக்கு ஒரு ஆசை வரும்னா அதற்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் நடந்திருக்கணும். அந்த பொருளை பற்றி கொஞ்ச நேரமாவது நான் கான்டம்ப்ளேட் பண்ணியிருக்கணும். அடுத்தது என்ன? அந்த பொருள் ஒரு பிரீதியை பார்த்திருக்கணும், அதில் ஒரு சுகம்ங்கிற புத்தியை பார்த்திருக்கணும். அது சங்கம். அந்த சங்கத்திலிருந்து அது எனக்கு வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேண்டும், அது இல்லாமல் நான் முழுமையானவன் அல்ல. அப்ப என்னை நிறைவுபடுத்துவது அந்த பொருள், அந்த மனிதர்களுடைய சங்கம். அந்த எந்த பொருள்னு சொன்னால் மனிதர்கள் அல்லது பொருள்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பைண்டிங், ஒரு நிபந்தனை மனதிற்கு தோன்றுகின்றது. அதுதான் காமக என்று சொல்லப்படுகிறது. இது நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். காமக என்றால் ஆசை, டிசையர், ஆசை. இது 3வது நிலை. ஆசைங்கிறது 3வது ஸ்டேஜில் இருக்கு. இப்போ முதல் ஸ்டேஜ் பொருள் தியானம். ஏன் ஒருவன் அந்த பொருளை தியானிக்கின்றான்? மனக்கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால். அதை தொடர்ந்து வருவது அந்த பொருளில் இருக்கின்ற சுக புத்தி. அதை தொடர்ந்து வருவது காமக, ஆசை. அடுத்த ஸ்டேஜ் பகவான் சொல்றார், காமாத் குரோதக அபிஜாயதே. இதனுடைய அர்த்தத்தை நீங்களே சொல்லலாம். காமத்திலிருந்து என்ன வரும்? காமாத், ஆசையிலிருந்து, குரோதக, குரோதமானது, கோபமானது, வெறுப்பானது, அபிஜாயதே தோன்றுகிறது. குரோதகன கோபம், ஆங்கர் அல்லது வெறுப்பு அல்லது துவேஷம் தோன்றுகிறது. அது எப்படி? ஆசையிலிருந்து எப்படி துவேஷம் வரும் என்றால், அந்த ஆசை ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்படும் பொழுது குரோதமாக ஆசை மாறி நிற்கின்றது. ஆசைங்கிறது ஒன்று தான், அந்த ஆசையே கோபமாக மாறி நிற்கின்றது. ஆசைக்கு கொடுக்கிற இனியொரு வேஷம் குரோதம். குரோதம்ங்கிறது வேற, காமம்ங்கிறது வேற அல்ல. இதை பற்றி அதிக விசாரத்தை 3வது அத்தியாய கடைசியில் செய்ய போகிறோம். பகவான் அதை பற்றி கொஞ்சம் விசாரம் செய்ய போகிறார். ஆகவே ஆசைதான் குரோதமாக வடிவெடுக்கிறது. எப்படி? ஒரு பொருளின் மீது காமம் இருக்கின்றது. எனக்கு அந்த பொருளின் மீது காமம் இருந்தால் அந்த பொருளை அடைவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது குரோதம் நமக்கு வரும். காரணம் என்ன? என்னுடைய விருப்பத்திற்குரிய பொருளை அடைவதற்கு அது யாரா இருந்தாலும் சரி, அதன் மீது நமக்கு குரோதம் வரும். மழை மீதே சில பேர்த்துக்கு குரோதம் வந்துடும். நிற்கவே மாட்டேங்குதே, பேஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லி. அது இல்லைனாலும் மழை மீது குரோதம், இருந்தாலும் குரோதம். அப்படி நம்முடைய விருப்பத்திற்கு எது தடையாக இருந்தால் அதன் மீது குரோதமானது வரும். அது மனிதனா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். பொருளா இருந்ததுன்னா அந்த பொருளையே அடிச்சு உடைப்போம்.
காரணம் என்ன? குரோதமானது தோன்றுகிறது காமத்திலிருந்து. நம்ம விசாரம் பண்ணி பார்த்தால் எந்த இடத்துல ஆசை இல்லையோ அந்த இடத்துல கோபம் இருக்காது. குழந்தை நல்லா படிக்கணும்னு நல்ல ஆசை நமக்கு இருக்கு, அதனால என்ன ஆகுது, கொஞ்சம் படிக்கலைன்னா குரோதம் வருது. பக்கத்து வீட்டு குழந்தை படிக்காம இருக்கே, அதில் நமக்கு குரோதம் வருதா? அது ஹோம்ஒர்க் பண்ணாமையே இருக்கே, அதில் நமக்கு குரோதம் வருதா? வரல. அது படித்தா என்ன, படிக்காட்டி என்ன? அப்போ எப்பெல்லாம் நமக்கு கோபம் வருகின்றதுன்னா அந்த கோபத்துக்கு மூலம் ஆசை அப்படிங்கிறது இருக்கு. அது நடந்தாகணும், அது இப்படித்தான் நடக்கணுங்கிற கண்டிஷன், அந்த ஆசையிலிருந்து குரோதமானது வருகின்றது. இந்த ஸ்லோகத்தில் இவ்வளவு ஸ்டேஜ் சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தொடர்றார். இந்த குரோதத்தோட நிற்குமா? நிற்காது. குரோதத்திலிருந்து என்ன வரும்? அடுத்த ஸ்லோகம். குரோதாத் பவதி சம்மோகஹ சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணஷ்யதி. தொடர்கின்றார் பகவான். குரோதாத் பவதி சம்மோகஹ, குரோதத்திலிருந்து வருவது மோகம், சம்மோகஹ அல்லது மயக்கம், தெளிவின்மை. சம்மோகஹ என்றால் டெல்யூஷன், மயக்கம். காரிய அகாரிய அவிவேகம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற நிலை தெரியாதது. குரோதத்திலிருந்து மோகமானது வருகின்றது. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறது தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரியாது. அதனால சில பேர் சொல்லுவார்கள் தெரியுமோ, எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்னமோ அவர் மனுஷனாக இருக்கிற மாதிரி. எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது, அதை வேற சொல்லி பயமுறுத்துவார்கள். அது அவர்களுக்கே தெரியுது, கோபம் வந்தால் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அதைத்தான் பகவான் சொல்றார். சம்மோக, நீ என்ன பேசுவன்னு எனக்கே தெரியாதுன்னு பகவான் சொல்றார். பேசுனதுக்கு அப்புறம்தான் தெரியும். அதனால என்னன்னா, கோவப்பட்டு பேசுனதுக்கு அப்புறம் போய் கெஞ்சிட்டு இருப்பான், நான் கோபத்தில் சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்லணும்னு நினைக்கலேன்னு சொல்லி. இது எதை சொல்றாரு பகவான்? குரோதம் புத்தியில் வந்து விட்டால் மோகமானது வந்துவிடும், சம்மோகமானது வந்துவிடும். எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியாது. அந்த நிலை வந்துவிடும் என்று பகவான் கூறுகிறார். இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னா விஷய தியானம். அங்கு ஆரம்பத்தில் இருக்கு விஷய தியானம். ஏன்னா சமம், மனக்கட்டுப்பாடு இல்லை. மனக்கட்டுப்பாடு இல்லாததனுடைய விளைவு இவ்விதம் வந்து நிற்கின்றது. இதோட முடிகின்றதா? சம்மோகத்தோடு நிற்கின்றதா? அந்த சம்மோகத்திலிருந்து என்ன வருதுன்னு பகவான் அடுத்ததா சொல்றார். சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ. சம்மோகம் என்றால் மயக்கம், டெல்யூஷன், மோகம். அந்த மோகத்திலிருந்து என்ன தோன்றுகிறது? ஸ்மிருதி விப்ரமஹ. விப்ரமஹ என்றால் நஷ்டமாவது, நாசமாவது. ஸ்மிருதி என்றால் நாம் இதுவரை படித்து வைத்திருந்த அறிவானது நாசமடைந்து விடும். ஸ்மிருதிங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் விளக்கம் சொல்றார். சாஸ்திர ஆச்சாரிய உபதேச ஜன்ய சம்ஸ்காரக. சாஸ்திரத்தை கேட்டு
ஆசிரியரிடம் கேட்டு நாம் இதுவரை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வைச்சிருந்த அந்த ஞானம், சம்ஸ்காரம், சாஸ்திர ஆச்சாரிய உபதேச ஜன்ய சம்ஸ்காரக, அதான் ஸ்மிருதி. ஸ்மிருதின்னு சொன்னால் மெமரி, ஞாபக சக்தி. நம்ம கிளாஸில் கேட்கறது அல்லது வாழ்க்கையில் படித்த அனுபவங்கள் இப்போ ஒவ்வொரு வயது ஒவ்வொருவருக்கு ஆகும் பொழுது அந்த வயதிலிருந்து சில படிப்பினைகள் அவர்களுக்கு வந்திருக்கும். அது புத்தியில் அறிவாக, மெமரியாக மனசில் பதிஞ்சிருக்கும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படித்தான் நடந்துக்கணும், இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இப்படிப்பட்ட அறிவு இவைகளெல்லாம் நம்முடைய புத்தியில் இருக்கும். அது என்ன ஆகுமா? இந்த மோகத்தில் ஸ்மிருதி விப்ரமக, இதுவரைக்கும் அந்த கல்ச்சர்னு சொல்கிறோமே, அந்த பர்சனாலிட்டி, அது நாசமடைந்து விடும். இதனுடைய பொருள், அந்த நேரத்தில் ஸ்மிருதியானது உற்பத்தி ஆகாது. நம்ம எவ்வளவோ படித்து புத்தியில் வச்சிருப்போம், அந்த நேரத்தில் அது வெளிப்படாது. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கோபம் பேசும்பொழுது நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லுவோம் அல்லவா? அதைத்தான் பகவான் சொல்கிறார். இவ்வளவும் தெரிஞ்சு இருந்த எனக்கும் கூட அனைத்தையும் அந்த க்ஷணத்தில் மறந்து விட்டேன் என்று கூறுகின்றோம். அப்படி மோகத்தினால் ஸ்மிருதியானது ஸ்மிருதி தோன்றாது. ஸ்மிருதின்னு சொன்னால் மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரங்கள், அறிவானது மனதில் இருக்கு, அது வெளிப்படாது. காரணம் என்ன? மனதானது மோகத்தினுடைய வசத்தில் இருக்கின்ற காரணத்தினால், மனமானது அமைதியாக இருந்தால்தான் அதற்குள்ள இருக்கிற தத்துவம் வெளிப்படும். மனம் குழம்பி மயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அறிவை சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த நேரத்தில் அறிவானது நமக்கு துணை இருக்காது. ஸ்மிருதி விப்ரமக. அப்படிப்பட்ட ஸ்மிருதியினுடைய, இந்த இடத்துல ஸ்மிருதினா வெறும் மெமரின்னு அர்த்தம் அல்ல, சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்கள், அறிவு, அது வெளிப்படாது. விப்ரமகன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அது வெளிப்படாது. எப்பொழுது? மோகத்திற்கு உட்பட்ட மனதில் ஸ்மிருதியானது இருக்காது. சாதாரண பாமர மனிதனுக்கும் ஒரு பண்டித படித்த அவனுக்கும் ஒரு விதமான வித்தியாசமும் இருக்காது. இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவர் பெரியவர் படித்தவர்னு இருக்காரே, இவரோட வாக்கியத்தில் இப்படி வருதுமா, இவர் இப்படி நடந்து கொள்வாரான்னு சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் நம்முடைய கல்ச்சர், எல்லா அறிவும் வெளித்தோற்றத்திற்கு வராது. ஏன்? மனமானது மோகத்தினுடைய வசத்தில் இருப்பது. இதோட பகவான் நிறுத்தல. இதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்டே போறார். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்ஷாத். இந்த ஸ்மிருதியானது வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தினால், ஸ்மிருதினா என்னன்னு பார்த்தோம்? இதுவரைக்கும் நம்ம படித்து சம்பாரித்து வைத்திருந்த அறிவு, அந்த அறிவானது வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தினால் என்ன ஏற்படுமா? புத்தி நாசக. புத்தியானது நாசத்தை அடைந்து விடும். நம்முடைய புத்தி, அறிவானது நாசத்தை, அழிவை அடைந்து விடும். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த இடத்துல புத்தி என்றால் விவேகம், பிரித்து பார்க்கின்ற சக்தி, டிஸ்கிரிமினேட்டிவ் பவர், அதான் புத்தின்னு சொல்றார். அது நாசமடைந்து விடும். புத்தியினுடைய செயல் என்ன? இது சரி, இது தவறு, இது உண்மை, இது பொய் என்று பிரித்து பார்ப்பது. அப்படி பிரித்து பார்ப்பது தான் புத்தியினுடைய செயல், டிஸ்கிரிமினேட் பண்றது. அந்த சக்தி புத்தியானது இழந்துவிடும். நம்முடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. கைக்கு லிஃப்ட் பண்ற சக்தி, காலுக்கு நடக்கிற சக்தி, அப்படி இருக்கு. அதுல புத்தியினுடைய ஃபங்க்ஷன் என்ன, செயல் என்ன? பிரித்து பார்த்தல். அந்த சக்தியை புத்தியானது இழந்து விடும்.
சரி அது இழந்துட்டு போகட்டுமே, என்ன ஆகும்னா பகவான் முடிவுரை செய்கின்றார், புத்தி நாசாத் பிரணஷ்யதி. ஒருவனுக்கு புத்தி நாசத்தை அடைந்து விட்டால் அவன் அழிந்து விடுகின்றான், மனிதனே அழிந்து விடுகின்றான். பிரணஷ்யதி என்றால் அவனே அழிந்து விடுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? சங்கராச்சாரியார் சொல்றார், ஒருவனுக்கு எவ்வளவு தூரம் புத்தி இருக்கோ அவ்வளவு தூரம்தான் அவன் மனிதன். அவன் புத்தியை இழந்தவுடன் அவன் மனிதன் என்கின்ற சொல்லுக்கான தகுதியை இழந்து விடுகின்றான். இப்போ பிரணஷ்யத்தின்னு சொன்னா டெத்துன்னு அர்த்தம் அல்ல, இறந்து போவது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. புருஷார்த்த அயோக்கியக பவதி என்பது பொருள். புருஷார்த்த அயோக்கியக பவதி, அதனுடைய அர்த்தம் ஞாபகம் இருக்கோ? புருஷார்த்தகங்கிற சொல் என்ன? வேதாந்தத்துக்கு வந்தவுடன் முதல்ல சொல்ற டாபிக்கே புருஷார்த்தம் தான். வாழ்க்கையில அடைய வேண்டிய லட்சியத்துக்கு புருஷார்த்தம்னு சொல்லுவோம். அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கான தகுதியை இழந்து விடுகின்றான். தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு, இவைகளெல்லாம் வாழ்க்கையில் அடையிற லட்சியமா சொல்லுவோம். இவன் இதில் எதையும் பிரணஷ்யதி என்றால் புத்தியானது அழிந்து விட்டால் அவன் மனிதனுடைய வாழ்க்கையை அவன் வேஸ்ட் பண்ணிடுறான். அதாவது அந்த வாழ்க்கையை அவன் பயன்படுத்தாமல் விட்டு விடுகின்றான். இத்தனைக்கு என்ன காரணம்னா மனக்கட்டுப்பாடு இல்லை, விஷய தியானத்தினால். ஒரு பொருளை பற்றி மனதில் அந்த பொருள் போய் அந்த பொருளை நினைக்க கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே, அதாவது ஒரு விதையை வைக்கிறோம், அது கொஞ்சம் வெளியே வருது, அப்பவே அதை நம்ம கிள்ளி எரியல அப்படின்னு சொன்னா அது ஒரு மரம் ஆயிட்டா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல சில பொருள்கள் உள்ள போயிடுதுன்னு சொன்னா அதை ஆரம்பத்திலேயே கவனிக்கவில்லை என்றால் அதை நாம் நினைப்போம், அதில் ஒரு பற்று உண்டாகும், பிறகு காமமாக வடிவெடுக்கும், பிறகு அது குரோதமாக வந்து நிற்கும், அதற்கு பிறகு மோகம் வரும், மோகத்திலிருந்து படித்ததெல்லாம் மறக்கப்படும். அந்த மறதியிலிருந்து வருவது புத்தியினுடைய சக்தி நாசமடைவது. புத்தியானது அதனுடைய சக்தியை இழந்து விட்டால் அவன் அழிந்து விடுகின்றான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தில் இருக்கோம் என்பது நம்முடைய புத்தியை பொறுத்து தான். இது நமக்கு தெரியுதோ தெரியலையோ அது வேற பிரச்சனை. நம்ம புத்தியை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறோங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் நம்ம இருக்கின்ற வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்னா வெறும் பணத்தை அடைகிறத நான் சொல்லலை. நம்ம ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்கோம், சமுதாயத்தில் எந்த லெவலில் இருக்கோம், அது நம்முடைய புத்தியை பொறுத்தது. அந்த புத்தி இல்லை என்றால், நாசமடைந்து விட்டால் மனிதனே நாசமடைவதற்கு சமம். அதனால ஒரு விளக்காசிரியர் சொல்றார், இந்த மனிதனுக்கு புத்தியை இழந்து விட்ட காரணத்தினால் அவன் மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து அடுத்த பிறவியில் புண்ணியத்தை சேர்க்காம மனித பிறவி கிடைக்காமல் மிருகம் முதலிய பிறவிகள் கிடைத்து அவன் சம்சாரத்தில் இருப்பான். ஆகவே நாசத்தை அவன் தானே தேடிக்கொண்டான் என்று அவர் கூறுகின்றார். அடுத்த பிறவியில நாசத்தை தேடுறானோ இல்லையோ, இந்த பிறவி முழுவதும் அவனுக்கு பிரயோஜனமற்றதாக ஆகிவிடுகின்றது. இத்தனைக்கும் மூல காரணம் என்ன? மனக்கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால். இவ்விதம் 62, 63 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் சமக என்கின்ற சாதனை இல்லாததனுடைய விளைவை கூறினார். இனி அடுத்த 2 ஸ்லோகங்களில் 64, 65 இந்த 2 ஸ்லோகங்களில் சமக என்கின்ற சாதனையுடன் ஒருவன் இருந்தால் என்ன பலன் வருகின்றது என்று கூறுகிறார். முதல்ல நெகட்டிவ் அப்ரோச், இனி பகவான் பாசிட்டிவாக பேசுகிறார். ஒருவனுக்கு சமக
மனக்கட்டுப்பாடு இருந்தால் அது அவனுக்கு எப்படி பயனை கொடுக்கும் என்பதுதான் அடுத்த 2 ஸ்லோகத்தின் சாரம். 64. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்த்ரியைಶ್ಚரன் ஆத்மவஸ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. சமம் என்கின்ற சாதனையினுடைய பலம் அதுதான் 64, 65 2 ஸ்லோகங்களினுடைய சாரம். ஒருவன் மனக்கட்டுப்பாடுடன் வாழ்க்கையை நடத்தினால் என்ன பலனை அடைகின்றான்? நம்மளே சொல்லிடலாம், இந்த கான்டெக்ஸ்டில் என்ன பலன், இந்த இடத்துல என்ன பலனை அடைகின்றான். நம்ம முதல்ல பார்த்தபடி இந்திரிய கட்டுப்பாடும் இருந்து மனக்கட்டுப்பாடும் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். அந்த மனம் நிதித்தியாசனம் செய்யும். நிதித்தியாசனம் என்கின்ற தியானம் செய்தால் அவன் அடைந்த ஞானமானது ஞான நிஷ்டையாக மாறும். அதுதான் இந்த இடத்துல பலம். காரணம் என்ன? நம்ம எந்த விசாரத்தில் இருக்கோம்? பிரக்ஞா ஸ்தித பிரக்ஞா ஆவதற்கான சாதனையில் இருந்துட்டு இருக்கோம். ஞானம் ஞான நிஷ்டையாவதற்கான சாதனையில் இருக்கும். அதுதான் பலம். என்ன பலம்? ஞானம் ஞான நிஷ்டையாக மாறும். ஆனால் சாதாரணமான வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிக்கணும்னு சொன்னால் மனக்கட்டுப்பாடு தேவை. இப்போ ஞானம் ஞான நிஷ்டையாகட்டுங்கிறது வேற. அது ஞானம் ஞான நிஷ்டையாகிறதுக்கு மனக்கட்டுப்பாடு தேவைங்கிறது ஒரு இடத்துல இருந்தாலும், இந்த இடத்துல பேசப்பட்டாலும் வாழ்க்கையில் நம்ம எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனதை ஓரளவு நம்முடைய வசத்திற்குள் வைத்திருக்க வேண்டும். அது முழுமையாக யோகிகள் போல கட்டுப்பாடு இல்லாட்டியும் ஓரளவாவது நம்முடைய கட்டுக்குள் இருந்தால்தான் எதையாவது சாதிக்கலாம். இல்லை அப்படின்னா பிரணஷ்யதி, சென்ற ஸ்லோகத்தில் சொன்னது போல். இப்போ இங்கே பகவான் சொல்றார், மனக்கட்டுப்பாடுடன் இருப்பவனுக்கு என்ன நேரிடுகிறது, அவனுக்கு எப்படி ஞான நிஷ்டை வருகிறது என்று 2 ஸ்லோகத்திலும் கூறுகிறார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ராகத்வேஷ வியுக்தைஹி. ராக துவேஷ, விருப்பு வெறுப்பு. ராகக என்றால் அட்டாச்மெண்ட், விருப்பு. துவேஷக என்றால் வெறுப்பு. ராகத்வேஷ வியுக்தக என்றால் ஃப்ரீ ஃப்ரம், அதிலிருந்து விலகி. இப்போ ராகத்வேஷ வியுக்தைகி என்றால் ராகத்வேஷத்தினுடைய பிடியிலிருந்து விலக்கப்பட்ட. இந்த சொல் இந்திரியம்ங்கிற சொல்லுக்கு அடைமொழி. ராகத்வேஷ வியுக்தைஹி, ராகம் துவேஷம் என்கின்ற 2 பிடியிலிருந்து விலக்கப்பட்ட. இந்திரியைஹி, எங்க இருக்கு இந்திரியைகிங்கிற வார்த்தை? விஷயான் இந்திரியைஹி சரண், அதுக்குள்ள இருக்கு இந்திரியைஹி. இப்ப இந்திரியைகிங்கிற வார்த்தை எடுத்து இதுக்கு பக்கம் போட்டுக்கணும். ராகத்வேஷ வியுக்தைஹி இந்திரியைஹி. அவன் 5 ஞானேந்திரிய 5 கர்மேந்திரியங்களை பயன்படுத்துகின்றான், செயல்படுத்துகின்றான். எப்படி? ராகத்வேஷம் இல்லாமல் இந்திரியங்களுடன் என்ன செய்கின்றான்? விஷயான் சரண், விஷயங்களில் அவன் செயல்படுகின்றான். விஷயான் என்றால் விஷயங்கள், இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கையை நடத்துகின்றான். சரண் என்றால் அவன் மூவிங், நடந்து கொண்டு இருக்கின்றான்.
இந்த இடத்துல விஷயான் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை பார்க்கின்றான், கேட்கின்றான், விவகாரம் செய்கின்றான். அவர்ஜனீயான் விஷயான் என்று பொருள். வர்ஜனீயம்னா எதை விடணுமோ அது வர்ஜனீயம். அவர்ஜனீயம் என்றால் எதை தவிர்க்க முடியாதோ அப்படிப்பட்ட விஷயங்களுடன் இவன் வாழ்க்கையை நடத்துகின்றான், பார்க்கின்றான், பேசுகின்றான், எல்லா விவகாரமும் செய்கின்றான். அப்படி செய்யும் பொழுது இவனுடைய இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் எப்படி இருக்கான்னா ராகத்வேஷ வியுக்தைஹி, ராகத்வேஷம் இல்லாமல் இந்திரியங்களை கொண்டு அவன் செயல்பட்டு வருகின்றான். கொஞ்சம் ஏமாந்து விட்டோம் அப்படின்னா இந்திரியம் அதனுடைய ரூட்ல போகும். அப்படி விடாமல் ராகத்வேஷங்களிலிருந்து விடுபட்டு இந்திரியங்களை கையாளுகிறான். இப்போ 5 குதிரைகள் ரதம் பூட்டி போயிட்டு இருக்குன்னு சொன்னா இந்திரியத்தினுடைய குதிரைகளினுடைய வசத்துல ரதம் இருந்தா என்ன ஆகும்னா அது எங்க போகணுமோ அங்கதான் அது போகும். ஆனால் சாரதியினுடைய கையில அந்த குதிரையானது இருந்தால் என்ன ஆகும்னா அது போக வேண்டிய இடத்துல தான் அது போகும். அதே போல விருப்பு வெறுப்பு இந்திரியத்துக்குன்னு சுபாவமா இருக்கு. அவைகளை வென்றவனாக இவன் இந்திரியங்களை கையாளுகின்றவனாக, இந்திரியங்களை நம்ம சர்வெண்டா வச்சிருக்கணும். நம்ம வீட்டில் சர்வெண்டா வச்சு எத்தனையோ சர்வெண்ட் வச்சிருப்போம், அது பெருமை அல்ல. நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய தாசனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்திரியங்களுடன் விஷயாஞ்சரன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றான். பிறகு ஆத்மவஷ்யைஹி, 2வது வரியில் ஆத்மவஷ்யைஹி என்றால் கட்டுப்பாடு உடையவன், செல்ஃப் கண்ட்ரோல். இந்திரியங்களெல்லாம் அவனுடைய வசத்தில் இருக்கின்றது. ஆத்மவஷ்யைஹி என்றால் அவனுடைய வசத்தில் இந்திரியங்கள் இருக்கின்றது. அதுவும் இந்திரியங்கள் என்பதற்கு ஆன அடைமொழி. 3 சொற்கள் இந்திரியத்திற்கு, இந்திரியங்களுடன் சேர்ந்து 3 சொற்கள் இருக்கின்றது. ராகத்வேஷ வியுக்தைஹி ஆத்மவஷ்யைஹி இந்திரியைஹி. ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட, தன்னுடைய வசத்திற்குள் வைக்கப்பட்ட இந்திரியங்களுடன் விஷயங்களில் இவன் பிரவேசிக்கும் பொழுது பிறகு என்ன கிடைக்கின்றது இவனுக்கு? இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? விதேயாத்மா. விதேயாத்மா என்றால் மனக்கட்டுப்பாட்டை இங்கு குறிக்கின்றது. விதேயாத்மா என்பது சமக, சமக என்ற சாதனையை உடையவன். விதேயக என்றால் ஸ்வவசவர்த்தி, தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவன். ஆத்மா என்றால் இந்த இடத்துல மனம், அந்த கரணம். இப்போ விதேயாத்மா என்றால் தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கின்ற மனதை உடையவன். வாழ்க்கையில எத்தனையோ பொருளை நம்ம வசத்துல வச்சிருக்கணும்னு விரும்புவோம். பீராசாவி என்னுடைய வசத்துல தான் இருக்கணும்னு எல்லாம் விரும்பிட்டு இருப்போம். ஆனா எது நம்ம வசத்துல இருந்தா நமக்கு அமைதினா, நம்முடைய மனம் நம்முடைய வசத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய மனது நம்ம வசத்தில் இருந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, எது வேண்டுமானாலும் யார் வசத்துல வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அது சம்சாரத்தை கொடுக்காது. இந்த உலகமே நம்ம கிட்ட இருந்து நம்ம மனம் மட்டும் நம்ம வசத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா அதுதான் சம்சாரம். அதனாலதான் பகவானுடைய சிருஷ்டியில அவ்வளவு சூக்ஷ்மம் இருக்கு. மனதுல அமைதியை வச்சிருக்கார், வேற எந்த பொருள்களிடத்திலும் வைக்கவில்லை. ஆகவே விதேயாத்மா, விதேயக ஸ்வவசீவர்த்தி ஆத்மா அந்தக்கரணம் எஸ்ய சக. யார் தன்னுடைய மனதை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எதை அடைகிறார்கள்? பிரசாதம் அதிகச்சதி.
பிரசாதத்தை அதிகச்சதி அடைகிறார்கள். பிரசாதம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பிரசாதம் என்றால் மன அமைதி. பிரசாதம் என்றால் அமைதி, பிரசன்னதா, ட்ராங்குவிலிட்டி, அமைதி. மன அமைதியை அடைகின்றான். மனமானது அமைதியாக இருக்கின்றது. விக்ஷேபம், கொந்தளிப்பு, ரோஷம், குரோதம், காமம் இவைகளெல்லாம் அவனுக்கு இல்லை, அமைதியாக இருக்கின்றது. இதனுடைய பலனை அடைவதற்கு என்ன காரணம்? விதேயாத்மா. அவன் மனதை தன்னுடைய வசத்தில் வைத்துள்ளான். ஆனாலும் இந்திரியங்களை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றான். விஷயத்தை பார்க்கறான், பேசுகின்றான், எல்லாம் பண்றான். ஆனா எப்படிப்பட்ட இந்திரியம்? ராகத்வேஷம் இல்லாத இந்திரியங்கள், இந்திரியத்தினுடைய வசத்தில் இல்லை. பிறகு இந்திரியங்கள் தன்னுடைய வசத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட விதேயாத்மா, மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவன் மன அமைதியை அடைகின்றான். சரி, இந்த மன அமைதி தான் என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும்? அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார், இந்த மன அமைதியிலிருந்து என்ன தோன்றுகிறது? 65. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாசோ புத்தி பர்யவதிஷ்டதே. இந்த ஸ்லோகத்தின் சாரம், அமைதியான மனதில் ஞானம் நிலை பெறும். அமைதியான மனதில் ஞானம் நிலை பெறும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். மனதை தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பதனுடைய விளைவு மனம் அமைதியாக இருக்கும். என்னைக்கு மனம் நம்மை விட்டு சென்று விடுகிறதோ அப்பொழுது மனம் அமைதியை இழக்கின்றது. எப்பொழுது மனம் நம்மிடம் இருக்கின்றதோ அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கும். அதனால தான் ஒரு மகாத்மா பகவானிடம் வேண்டுதல் விடுத்தார். நம்ம போய் பகவானிடம் எவ்வளவோ வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா? இது வேணும், அங்கே ப்ரமோஷன் வேணும், இந்த இது வேணும், அது வேணும்னு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கோம். எத்தனையோ பொருளை நமக்கு வேணும்னு பகவான்கிட்ட கேட்குறோம். ஒரு மகாத்மா கேட்டார், எனக்கு என்னுடைய மனதை கொடு. அதுதான் பகவானிடம் வேண்டுகோள். காரணம் என்ன? இப்போ என்னுடைய மனம் என்னிடம் கிடையாது, ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கு மனம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா என்னுடைய மனம் எனக்கு தேவை. அதுதான். இப்படி பிரார்த்தனை பண்ணுறதுக்கே புத்தி வேணும். ஏன்னா எல்லாம் அடைஞ்சாச்சு, மனது எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, நம்முடைய மனம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பிரசாதம், மன அமைதி. அந்த மன அமைதியில் என்ன நடக்கும்? பகவான் கூறுகிறார், பிரசாதே. பிரசாதே மன அமைதியில் சர்வ துக்கானாம் ஹானிஹி, எல்லா துக்கங்களினுடைய. பிரசாதே என்றால் மனதில் அமைதி இருக்கும் பொழுது சர்வ துக்கானாம், எல்லா விதமான துக்கங்களினுடைய ஹானிஹி. ஹானிஹினா நாசக, நாசமானது. அஸ்ய இப்படிப்பட்டவனுக்கு உபஜாயதே தோன்றுகிறது. ஹானிஹி என்றால் நாசம், உபஜாயதே சித்திக்கின்றது, தோன்றுகிறது. அஸ்ய இப்படிப்பட்ட மனதை உடையவனுக்கு, அஸ்ய யதேகே இப்படிப்பட்ட எதிக்கு அல்லது இப்படிப்பட்ட மனிதனுக்கு, அஸ்யன இவனுக்கு, இவனுக்குனா எவனுக்கு? எவனுடைய மனம் தன்னுடைய கட்டில் இருக்கின்றதோ அவனுக்கு
நாசம் ஏற்படும். ஹானிகி உபஜாயதே. சர்வ துக்கானாம்ங்கிறத படிக்காம படிச்சோம்னா என்ன அர்த்தம் வரும் தெரியுமோ? இவனுக்கு நாசமானது தோன்றுகிறது. எதனுடைய நாசம்? சர்வ துக்கானாம், எல்லா துக்கங்களினுடைய நாசம் இவனுக்கு வருகின்றது. இந்த நாசம் நமக்கு வரணுமா வரக்கூடாதா? வரணும். காரணம் என்ன? துக்கங்களினுடைய நாசத்தை நாம் விரும்புகின்றோம். எப்படினா பிரசாதே, மன அமைதியில். இனி அடுத்த வரியில் கூறுகின்றார், பிரசன்ன சேதசக. பிரசன்னம் பிரசாதம் ஒரே அர்த்தம். பிரசன்ன சேதக என்றால் அமைதியான மனதை உடையவனுக்கு. அமைதியான மனதை உடையவனுக்கு ஆஷு. ஆஷு என்றால் குயிக்லி, சீக்கிரம், விரைவில். ஹி ஆஷு. ஹி அப்படிங்கிறது இண்டீட், உண்மையில். ஆஷு விரைவில், சீக்கிரம். என்ன நடக்குமா? புத்திஹி பர்யவதிஷ்டதே. புத்தியானது நிலை பெறும். புத்தி பர்யவதிஷ்டதே என்றால் நிலை பெறும், எஸ்டாப்ளிஷ்ட், நிலை பெறும். புத்தியானது நிலை பெறும். இந்த இடத்துல புத்தி என்ற சொல்லுக்கு பொருள் பிரக்ஞா. பிரக்ஞா என்றால் ஞானம். ஞானம்னா எப்படிப்பட்ட ஞானம்? சர்வத்திர பிரம்மதர்ஷினி பிரக்ஞா. எல்லா இடத்திலையும் பிரம்மந்தான் இருக்கின்றார் என்கின்ற அறிவு. இந்த இடத்துல புத்தி என்றால் ஞானம். ஞானம் சொன்னா ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். அது என்னாகும்? அது பிரம்ம ஞானம் எப்படிப்பட்டது? சர்வத்திர, எல்லா இடத்திலும், பிரம்மதர்ஷினி பிரக்ஞா. பிரக்ஞான அறிவு. எல்லா இடத்திலையும் பிரம்மத்தை பார்க்கின்ற அறிவானது பரி, பரினா பூர்ணதையா அவதிஷ்டதே. அவதிஷ்டதேனா ரிமைன்ஸ் அர்த்தம். பரி அப்படின்னா முழுமையாக ஞானமானது நிலை பெறுகின்றது. அசைக்க முடியாத அளவு அவனுடைய சொரூபம் ஆகின்றது. எப்பொழுது இத்தனையும்? பிரசாதே. முதல் வரி இந்த ஸ்லோகத்தில் பிரசாதே. மனம் பிரசாதமாக இருக்கும் பொழுது அவனுக்கு துக்கமானது நீங்குகின்றது. பிறகு மன அமைதியை உடையவனுக்கு விரைவில் புத்தியானது, அறிவானது நிலை பெறுகின்றது. இதில் தான் பகவான் தெளிவாக சொல்றார், மன அமைதி, அந்த மன அமைதியினுடைய விளைவாக ஞானம், ஞான நிஷ்டையாக மாறுகின்றது என்று கூறுகிறார். இதில் முதல் வரியில் பிரசாதம் என்றால் மன அமைதி. மன அமைதியினால் எல்லா துக்கங்களும் அழிகின்றதுன்னு சொன்னார். அது ரெண்டு பொருள் சொல்லலாம். ஒன்று சம்சார துக்கம், அஞ்ஞானத்தினால பிரம்மத்தை தெரியாத காரணத்தினால வருகின்ற துக்கமெல்லாம் அழிஞ்சிருன்னு சொல்லலாம். அல்லது துக்கத்திற்கு காரணமான விக்ஷேபம். விக்ஷேபம்னா மனதினுடைய கொந்தளிப்பு, மனதினுடைய விக்ஷேபம், அவைகள் அழிந்து விடுகின்றது. இப்போ மனது அமைதியாக இருக்கும் பொழுது மனதில் எந்த விதமான விக்ஷேபங்களும் கிடையாது. இப்போ நீர் ஒரு தடாகத்தில் அமைதியாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கே விக்ஷேபம் கிடையாது. விக்ஷேபம் சொன்னால் அந்த அலைச்சல் இதெல்லாம் கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த தண்ணீரானது தூய்மையாக இருக்கின்றது. தண்ணீர் ரெண்டு கண்டிஷன். ஒன்று, நம்ம ஏதாவது கல் ஏதாவது போட்டோம்னா அது அசைஞ்சிட்ருக்கும், அலைகள் இருக்கக்கூடாது. பிறகு பாசமெல்லாம் இருக்கக்கூடாது. தூய்மையான தண்ணீர் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த தண்ணீரில் தடாகத்தை பார்த்தா என்ன தெரியும்? ஆழ்ந்து கீழே இருக்கின்ற கல் மண்ணெல்லாம் தெரியும். மானசரோவரில் 1 மைலுக்கு கீழே இருந்தாலும் கூட மேலே போடுற கல் கீழே போகிற வரைக்கும் தெரியும் சொல்லுவார்களாம். அவ்வளவு தூய்மையாக நீர் இருக்கும். எப்பொழுதுனா நீர் தூய்மையாக இருக்கணும், அதே சமயம் விக்ஷேபம் இல்லாமல் இருக்கணும். அப்பொழுது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இல்லை அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதே போல
மனதிற்கு 2 தகுதி இருக்க வேண்டும். ஒன்று தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த நீருக்கு எப்படி பாசம் அழுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதே போல தூய்மையாக இருந்த போதிலும் எப்பொழுது பார்த்தாலும் விக்ஷேபமாகவே இருந்துட்டா உள்ள இருக்கிறது தெரியாது. அமைதியாக இருக்க வேண்டும். இப்போ தூய்மையான தெளிவான விக்ஷேபம் இல்லாத அசையாத மனதில் என்ன தெரியும்னா அந்த மனதிற்கு ஆதாரமான அதிஷ்டானமான பிரம்ம தத்துவமானது வெளிப்படும் தெரியும். எப்படி தடாகத்தில் தண்ணீருக்கு கீழ் இருக்கிறது என்னன்னு தெரியுதோ அதே போல மனதிற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த பிரம்மன் தெரியணும்னு சொன்னால் 2 நிபந்தனை, தூய்மை, மன தூய்மை, மன அமைதி. இங்கு மன அமைதியை பற்றி பகவான் சொல்றார். அந்த மன அமைதியில் விரைவில் ஞானம் ஞான நிஷ்டையாக மாறுகின்றது. ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்திருக்கோம், அல்லது கீத கிளாஸில் பார்க்காம உபனிஷத்தில் பார்த்திருப்போம். ஒரு ஊறுகாய் இருக்கின்றது, நெல்லிக்காய் ஊறுகாய்னு வச்சுக்கோமே. அதை கையில் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வாயில் தான் கடிக்கணும். அதை ஊறுகாய் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை உள்ளே போட்டு வைக்கிறோம். அதை அடுத்த நாளே எடுத்து சாப்பிட்டா கையில் ஒன்றும் செய்ய முடியாது, வாயில் தான் கடித்து அதை பிரிக்கணும். ஒரு 4 மாதம் அதில் ஊறி இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், அது எவ்வளவு சாஃப்டாக அது மாறுது. அப்போ ஊறுகாயை அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் செய்யக்கூடாது, அவசரப்பட்டு சாப்பிட்றக்கூடாது. சில பேர் ஊறுகாய் போட்டு 3 நாளில் காலி பண்ணிடுவார்கள். அப்படி இல்லாமல் கொஞ்ச நாள் பொறுமையாக வச்சிருக்கணும். அப்படி பாட்டில் அந்த ஊறுகாய் எந்த ஊறுகாயையோ போட்டு பேசாமல் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறது தான் சாதனை. அது பெரிய சாதனை. ஏன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது அல்லவா. அதே போல நம்ம மனசில் ஞானம் வந்தாச்சு, வேற ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஞான நிஷ்டைக்கு என்ன பண்ணணும்னா பேசாமல் இருக்கணும். பேசாமல் அந்த அமைதியை பாதுகாத்துட்டு இருந்தாவே போதும். வேற விக்ஷேபங்களில் புகழ் பொருள் மற்றது இதில் மனது சிதறடையாமல் ஞானம் வந்ததற்கு பிறகு மனதை அமைதியாக பாதுகாத்து கொண்டு இருந்தாலே போதும். அந்த அமைதியானது எதை கொடுக்கும்? எப்படி அந்த ஊறுகாய் பாட்டிலில் பேசாமல் வச்சிருக்கிறது தான் சாதனை. அது கொடுக்க வேண்டிய பக்குவத்தை ஊறுகாய்க்கு கொடுப்பது போல மனதில் அமைதி இருந்தால் அந்த அமைதியானது ஞானத்தை ஞான நிஷ்டையாக மாற்றும். அதைத்தான் இங்கே பகவான் சொல்லியிருக்கார். பிரசாதே, மன அமைதியில் புத்திகி பர்யவதிஷ்டதே, புத்தியானது நிலை பெறுகின்றது, ஞான நிஷ்டையை அடைகின்றது. இவ்விதம் இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் சமத்தினுடைய பலனை சொன்னார். இதற்கு முன் இருந்த 2 ஸ்லோகத்தில் சமத்தை பின்பற்றாதனுடைய விளைவை சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இதை பற்றிய வேறு கருத்தை கூறுகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.